வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் அரிசி மாவு வச்சு ஈஸ்ட்டு சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அரிசி மாவு வச்சு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் அரை கப் போல் தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ 14 மணி நேரம் போல் ஆயிருக்கு. தேங்காய் தண்ணி நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் பேக்கெட்டில் கிடைக்கிற வறுத்த அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் அரை கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே அரை கப் வேக வைத்த சாதம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா நாம் புளிக்க வச்சுருந்த தேங்காய் தண்ணியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் அரை கப் போல் தண்ணி. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச எல்லா மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் போல் மாவு புளிக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ 8 மணி நேரம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. மாவில் தண்ணி கரெக்டாக இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நான் சேர்த்துக்கல. இப்போ நாம் ஆப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஆப்ப கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் எண்ணெய் தடவிடலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமை விட கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நாம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆப்பம் நல்லா வெந்து ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரௌன் நிறம் ஆயிட்டு. இப்போ நாம் இதை மெதுவாக எடுத்துடலாம். பாருங்க, ஆப்பம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இன்னொன்று பண்ணிடலாம். முதல்ல எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு சேர்த்து நல்லா சுற்றி விட்டுக்கோங்க.
இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ஆப்பம் நல்லா வெந்திருக்கு. நல்லா மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 1 கப் மாவில் வந்து கிட்டத்தட்ட 8 ஆப்பம் போல் கிடைக்கும். ஈஸ்ட்டு, சோடா, உப்பு எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக ஆப்பம் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.